வணக்கம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தற்பொழுது ஒருங்கிணைந்த அதிமுகவாக உருவாவதற்கு ஏற்பாடுகள் அனைத்தும் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இதற்கு தடையாக இருக்கின்ற எடப்பாடி பழனிசாமியின் பதவியை பறிப்பதற்கான சூழ்ச்சிகளும் தற்பொழுது நடைபெறுகிறதா, அல்லது எடப்பாடி பழனிசாமியின் செயல்பாடுகள் சரியில்லை என்பதற்காக அவரது பதவியே பறிக்கப்படுகிறதா என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக நாம் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளராக பதவியேற்று 2 ஆண்டுகள் ஆகிவிட்டது. மேலும் எதிர்க்கட்சி தலைவராக பதவியேற்று 3 ஆண்டுகள் முடிவடைந்து விட்டது. ஆனால் தற்பொழுது வரை அதிமுக எந்த ஒரு தேர்தலிலும் வெற்றி கொண்டதில்லை. மாறாக அதிமுகவின் கடுமையான விமர்சனங்கள் எடப்பாடி பழனிசாமியை சுற்றி கொண்டுதான் வருகிறது. மேலும் நாம் பார்க்கும் பொழுது அதிமுகவின் அடிமட்ட தொண்டர்களை நம்பிக்கையில்லாத முடிவை தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்பொழுது வரை வைத்திருக்கிறார். எப்போ வேண்டுமானாலும் அவர்கள் கட்சியிலிருந்து வேறு கட்சிக்கு செல்வார்கள் என்று அவர்கள் மீது நம்பிக்கை இல்லாமல் தான் தற்பொழுது வரை கட்சியின் தலைமையில் வகித்து வருகிறார் என்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளும் வகிக்கப்பட்டு வருகிறது. இதே நிலைமை நீடித்தால் நிச்சயமாக 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஆட்சியை கைப்பற்றாது, மாறாக எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட இழக்க நேரிடும் என்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளும் எடப்பாடி பழனிசாமி மீது முன்வைக்கப்பட்டுள்ளது. சமீபத்தில் தான் சசிகலா அவர்கள் அதிமுக 2026 வெற்றி அடைய வேண்டும் என்றால் பாரபட்சம் இல்லாமல் அனைவரும் ஒற்றுமையாக வேலை செய்து அதிமுகவின் ஆட்சியை கைப்பற்ற வேண்டும். பல்வேறு சூழ்ச்சிகளும் உங்களது சுயநலத்திற்காகவும் அதிமுகவை பங்கு போட நினைத்தால் நிச்சயமாக அதிமுக காணாமல் போகிவிடும். இது புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அவர்கள் விரும்புவார்களா என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சசிகலா அவர்கள் சமீபத்தில் ஒரு பேட்டி ஒன்றை அளித்திருந்தார். இந்த சூழ்நிலையில்தான் செங்கோட்டையன் அவர்களது தலைமை வகித்தால் அதிமுக சிறப்பாக இருக்கும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்களை விட செங்கோட்டையன் அவர்கள்தான் அதிக திறமை உள்ளவர், 48 காலம் அனுபவம் உள்ளவர். அதிமுகவின் தொண்டர்களுக்கு எது சரி, எது நல்லது, எது கெட்டது என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உள்ளவர் என்று திமுகவின் அமைச்சர் ரகுபதி அவர்கள் கூறியுள்ளார். இதனால் அதிமுகவின் பிளவை ஏற்படுத்தும் விதமாக திமுகவின் அமைச்சர் கூறியுள்ளாரா என்ற ஒரு சந்தேகமும் எழுப்பப்படுகிறது. ஆனால் உண்மையில் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமியை விட சீனியர் என்ற முறையிலும் 48 ஆண்டு காலம் எந்த ஒரு குற்றச்சாட்டும் செங்கோட்டையன் அவர்கள் மீது முன்வைக்கப்படாமல் இருக்கக்கூடிய காரணத்தினால் அவரே அதிமுகவின் தலைமை இருக்கலாம் என்ற கருத்து 2 நாட்களாக பூகம்பமாக அதிமுகவில் வெளியாகி இருக்கிறது. இதனால் அதிமுக இன்னும் ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு ஒன்றிணையும் என்றும், இதனால் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் அதிமுகவில் இணைந்தால் நிச்சயமாக 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றியடையுமா அல்லது எடப்பாடி பழனிசாமியின் தலைமையே நீடிக்கலாமா என்பதை மட்டும் உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.